அனைவருக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே ஆடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது எலக்ட்ரானிக்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு. மனுஷனுக்கு உணர்வு இருக்குது, எலக்ட்ரானிக் உணர்வு கிடையாது. நம்ம உடம்புக்கு தெம்புக்கு என்ன பண்ணுறோம், எனர்ஜிக்கு என்ன பண்ணுறோம், தாகத்துக்கு என்ன பண்ணுறோம். அதாவது நம்மளுக்கு ரத்தம் ஊறுறதுனால ரத்தம் ஊறினா தான் நம்ம நடக்க முடியும், இயங்க முடியுது, பேச முடியுது. அதுக்குண்டான சாப்பாடு சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், கீரைகள் சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு ரத்தம் வருது, உணர்வுகள் வருது, உணர்ச்சிகளும் வருது. அதே சமயம் எலக்ட்ரானிக்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டும் சரி, எல்இடியும் சரி, டிவியும் சரி, வாகனம் சரி, குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் அது தேயாமல் இருக்குது. தேஞ்சிடுச்சுனால் அதுக்குண்டான உணர்வுகள் தெரியாது. நாம் தான் பார்த்து எது தேஞ்சு போச்சு, எது மெல்ட் ஆச்சு, எதனால ஜாம் ஆச்சு, அதை நாம் மாற்றணும். அது லிமிட், அது அயர்ன் பாக்ஸ் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இவ்வளோலாம் லிமிட் ஓட்டோன்னு இருக்குது. அதுக்கு மேலே லிமிட் தாண்டிச்சுன்னா அது கருகி போயிடும், மெல்ட் ஆகிரும், ஜாம் ஆயிரும். மனுஷன் அப்படி கிடையாது. நம்ம ரத்தம் வேணும்னா ஊறினா தான் நம்ம இயங்க முடியும். எலக்ட்ரானிக்கில் அதுக்கு இதுதான் வித்தியாசம். மீண்டும் அடுத்த ஆடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.